சண்டே எங்கள் வீட்டுக்கு போனேங்க. அப்போ கொஞ்சம் மாங்காய் கிடச்சிதா, எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாங்காவை கழுவி கட் பண்ணி உப்பு போட்டு அது கூடல பச்சை மிளகும் சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஊற வச்சுட்டு அப்புறம் லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. நான் அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் போட்டுடலாமா. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க, வெந்தயம் கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சமாக காயப்பொடியும் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்ச மாங்காவை அது கூட சேர்த்துக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி எடுத்துருங்க. சில மாங்காயில் தோல் லேசாக இருக்கும், அதனால் அதை லைட்டாக வேக வச்சா போதும். சில மாங்காயில் தோல் நல்லா கட்டியாக இருக்கும், அதை கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க, அப்போ சரியாயிடும். இந்த மாங்காவை கிண்டி முடித்த பிறகு கொஞ்சோட தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு கல்யாண வீட்டில் வைக்கிற டேஸ்ட் மாதிரி ஆயிரும். எங்கள் வீட்டில் அன்றைக்கி தயிர் இல்லை, அதனால அது பண்ணலை. நான் கிண்டி எடுத்துகிட்டு பார்த்திங்களா, மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. மாங்காவும் உப்பில் போட்ட மாங்காவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், see you.